இனிமே இந்த கவிதையை நீங்க மறக்கக்கூடாது. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. அப்ப இத வீட்டுல போய் எடுத்து சொல்லும் போது ஒரு சின்னத்துல எவ்வளவு பெரிய சிந்தனையை நம்ம மக்கள் கொண்டு கொடுத்துறார்கள். அதே மாதிரி சினிமா பாட்டுல நிலாவுக்கான இடம் எங்கேயுமே கிடையாது தெரியுமா? நிலாவுக்கு அவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க. வாராயோ வெண்ணிலாவில் ஆரம்பிச்சு அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு நிலா பாட்டு இருக்கும். அதெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இலங்கை வானொலி நிலையம் தான் நம்ம ரொம்ப கேட்போம். ஏன்னா அந்த ராஜேஸ்வரி சண்முகம்னு ஒரு அம்மா பேசுறதே அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம அப்துல் ஹமீது சார் எல்லாம் நம்ம நேர்ல பார்க்காம கற்பனை பண்ணும்போது அவர் நிறைய முடியோட இருந்தார். நேர்ல பார்க்கணும் படத்தட்டம் ஆயிடுச்சு. என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க, ஏங்க உங்க கற்பனைக்கு நானா அங்க கிடைச்சேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அப்போ சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, கடல்ல ஆரம்பிக்கிற பாடல்களே எழுதி அனுப்புங்க, அதிகமா அனுப்புறவங்களுக்கு ஒரு பரிசு தருவோம், இதயம்னு ஆரம்பிக்கிற பாட்டு அப்படிங்கும் போது நிலான்னு ஆரம்பிக்கிற பாட்டு ஒரு தடவை கொடுத்தாங்க. நாங்க ஒரு 2-3 பேர் உட்கார்ந்து அஞ்சல் அட்டை அப்ப 10 பைசா 15 பைசா நுணுக்கி ஒரு 15 பாட்டு எழுதிட்டோம். 15 பாட்டு எழுதிட்டோம். நம்ம தாண்டா ஜெயிக்க போறோம்னு சொல்லி நாங்க ஒரு 2 பேர் போட்டுட்டோம். எங்க கூடயே ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். அவன் ஓடி போய் அவன் ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி அவன் 16 பாட்டு எழுதி அனுப்பி விட்டான். அவன் சொன்னான், உங்களை விட நான் ஒரு பாட்டு எழுதி அனுப்பிட்டேன், எனக்கு தான் பரிசு கிடைக்கும். எங்களுக்கு எல்லாம் அப்படி எரிச்சல். அந்த துரோகி கூடவே இருந்து இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, 15 பாட்டு எங்க கிட்ட காப்பி அடிச்சுட்டு ஒரு பாட்டு நீ எக்ஸ்ட்ரா அனுப்பிட்ட அப்படி. அடுத்த வாரம் அவங்க ரிசல்ட் சொல்றாங்க, 200க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதி நம்ம ஆளுக்கு ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த 15-20 பாட்டு தான். ஆனா 200க்கு மேற்பட்ட பாடல்கள் அப்பவே இருந்தது. இப்ப நம்ம எண்ணி பார்த்தோம்னா எப்படியும் 400-500 பாட்டு நிலால தொடங்குற பாட்டு, நிலாவை மையமாக வைத்த பாட்டு நிச்சயமாக இருக்கக்கூடும். அப்ப நிலா என்பது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமாகவும் நம்ம உணர்வுக்குள்ள ஒரு நினைவாக வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு ஒரு சுவையான விவாதம் ஒண்ணு உண்டு சினிமா சார்ந்து. கவிஞர் வாலி இருக்கிறார் இல்லையா, ரொம்ப அற்புதமான மனிதர். வாலி கிட்ட நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. நம்ம கண்ணதாசனை முன்னாடியே வச்சுட்டு வாலியை மறந்து போயிடுவோம். வாலி எழுதுன நல்ல பாட்டையே நம்ம கண்ணதாசன் ஐயா தான் எழுதுனாங்கன்னு நம்பிடுவோம். கண்ணதாசனே அப்படி நம்பிக்குவார், இந்த பாட்டு நான் எங்க எழுதுனேன் அப்படின்னு. வாலி எழுதுது, அப்படியா என்னை மாதிரியே எழுதியிருக்கிறான் அப்படின்ட்டு போவார் அவர். கவிஞர் வாலி அவர்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை உண்டு. எப்படி பேசணும் அப்படிங்கிறதுமே நம்ம அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம். அவரு பேரு ரங்கராஜன், ஆனா தான் பேரை வாலின்னு வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்கிறாரு வாலிட்ட, ஏன்பா அவன் பேரை வாலின்னு வச்சுக்கிட்ட? இல்லங்க, ராமாயணத்துல வாலின்னு ஒரு கேரக்டர் வருது, அந்த வாலிக்கு முன்னாடி யார் நின்னாலும் அவங்க பலத்துல பாதி பலம் வாலிக்கு வந்துடும். நான் ஒரு கவிஞன், நான் நிறைய அறிஞர்களை எல்லாம் சந்திப்பேன் இல்லையா, அவங்க அறிவுல பாதி எனக்கு வந்துட்டா நான் இன்னும் கொஞ்சம் ஜெயிப்பேன்ல. அவர் இவரை நக்கல் பண்றதுக்காக. ஆனா உன்னை பார்த்தா அப்படி அறிவாளியான மாதிரியே தெரியலையே அப்படின்னு இருக்காரு. சொன்னவர் பெரிய அறிஞர். உடனே வாலி சொல்லியிருக்காரு, நான் தான் எந்த அறிவாளியும் இன்னும் பார்க்கவே இல்லை.